வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிஜிட்டல் சேவைகளுக்கு 18% வரி விதிக்கப்படுவதாக சமூகத்தில் பரவி வரும் தகவல் முற்றிலும் தவறானது. அரசு விளக்கம். மக்களை தவறாக வழிநடத்தும் அனுருகுமார தலைமையிலான அரசு நீண்ட காலம் நீடிக்க முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவிப்பு. இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான அமெரிக்க தீர்வு வரியை குறைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் இதுவரை குற்றச்சாட்டுகள் காரணமாக சுமார் 300 போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம். இனி விரிவான செய்திகள். அக்டோபர் 1ஆம் தேதியில் இருந்து டிஜிட்டல் சேவைகளுக்கு 18% வரி விதிக்கப்படுவதாக சமூகத்தில் பரவி வரும் தகவல் முற்றிலும் தவறானது என்று விளக்கப்பட்டுள்ளது. அந்த வரி உண்மையில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருந்தது. ஆனால் அதை அக்டோபர் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதை அறிவிக்கும் வர்த்தமானி அறிவித்தலே தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலை சிலர் தவறாக விளங்கியிருப்பதன் காரணமாக சமூகத்தில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு குறைந்தபட்சம் சுமை ஏற்படும் வகையில் தீர்மானங்களை எடுத்து வருவதாகவும் புதிய வரிகளை அறிமுகப்படுத்த இந்த திட்டமும் இல்லை என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் நாட்டை நிர்வகிக்க தேவையான வருவாயை ஈட்ட அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும். அதற்காக மக்களுக்கு சுமை இல்லாதவாறு நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மாறாக தற்போதுள்ள வரிகளை, குறிப்பாக வரி போன்ற வரிகளை குறைக்க முடியுமா என்பது குறித்தும் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதே வழியில் உலகளாவிய சந்தை நிலவரங்களில் இவ்வாறான தீர்வு வரிகள் ஏற்றுமதிகளில் தாக்கம் செலுத்துவன. ஏனைய சந்தை நிலவரங்களை அடிப்படையாக கொண்டே அமெரிக்காவிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கான தீர்மானம் விதிக்கப்பட்டது. எனவே கூடிய விலைக்கு அமெரிக்காவிலிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்யப்படுவதாக எண்ண வேண்டிய தேவையில்லை என்றார். மக்களை தவறாக வழிநடத்தும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான அரசு நீண்ட காலம் நீடிக்க முடியாது. அதன் அதிகார காலம் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தொடர்ந்து பொய்கள் பேசுவதால் மக்கள் தற்போது ஏமாற்றம் மற்றும் சஞ்சலத்தில் உள்ளார்கள். இந்த உண்மையை அமைச்சர் லால்காந்த நன்கு புரிந்து கொண்டுள்ளார். ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கான நம்பிக்கையும் நேர்மையும் இன்றி தொடர்ந்து பொய்கள் கூறி ஆட்சி நடத்த முடியாது என்பதை அரசாங்கம் இப்போதாவது உணர வேண்டும். பொய்களின் ஆயுள் குறுகியது என்பது தற்போது மிகவும் தெளிவாகி உள்ளது. முன்னர் அரசியல் பிரமுகர்களுக்கான பாதுகாப்பை விமர்சித்த அரசாங்கமே இப்போது பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டிய அவசியத்தில் உள்ளது. மக்கள் எதிர்பார்த்ததை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் வீதியில் இறங்கும் நிலை உருவாகும். கடந்த ஆட்சி காலத்தில் செவனகல சீனி தொழிற்சாலை தொடர்பாக போராடிய லால்காந்தவும் சுனில் ஹெந்தனத்தையும் இன்று அதை பற்றி கவலைப்படுவதையே மறந்துவிட்டனர். அரசாங்கம் பொறுப்பு ஏற்பதற்கும் மக்கள் நம்பிக்கையை மறுபடியும் வெல்வதற்கும் தவறும் செயலில் ஈடுபடுகிறது. 9 மாதங்களுக்குள் மக்கள் இந்த ஆட்சியின் செயலற்ற தன்மையை உணர்ந்து விட்டனர். அத்துடன் அரசியல் நிர்வாகிகள் நிதிகளை வெளிநாட்டில் பதுக்கி வைத்துள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் அதற்கான சான்றுகள் இன்னமும் அரசு வழங்க முடியாமல் உள்ளது. இந்த நிலையில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே நிலைப்பாட்டில் இல்லை. ஒவ்வொருவரும் வேறு வேறு நோக்கில் செயல்படுகின்றனர். டட்லி சிறிசேனவின் இருப்பும் அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பொய்கள் மற்றும் தவறான உறுதிமொழிகளால் மக்களை ஏமாற்றும் இந்த அரசு நீடிக்க முடியாது என்பது விரைவில் முடிவு காணப்படும் என்பதும் உறுதி என்று அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான அமெரிக்க தீர்வு வரி மேலும் குறைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் பல சர்வதேச நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தீர்வை வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கும் கூடுதல் வரி விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகளால் அந்த வரி ஆரம்பத்தில் 30% குறைக்கப்பட்டது. தற்போது இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான செயல்பாடுகளால் அந்த வரி மேலும் குறைக்கப்பட்டு 20% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி விகிதம் இந்த வருடம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கனடா மீது 35%, பங்களாதேஷ் மீது 20%, கம்போடியா மீது 19%, இந்தியா மீது 25%, மியான்மர் மீது 40% வரிகளை அமெரிக்கா விதித்துள்ளது. மேலும் பாகிஸ்தானுக்கு 19%, தாய்வானுக்கு 20%, தாய்லாந்திற்கு 19%, வியட்நாமுக்கு 20% என்ற அடிப்படையில் வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பல்வேறு நாடுகளின் ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் சர்வதேச வர்த்தக சூழலுக்கு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரை பல்வேறு குற்றச்சாட்டுகள் காரணமாக சுமார் 300 போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். முதல் ஆண்டில் சுமார் 200 போலீசார் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டில் அந்த எண்ணிக்கை முக்கியமாக அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். சில அதிகாரிகள் 25 ஆண்டுகளுக்கு மேல் அரசு சேவையில் பணியாற்றி இருந்தாலும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட பிறகு அவர்களது ஓய்வூதிய உரிமைகள் உட்பட அனைத்து நலன்களையும் இழந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். தவறு செய்தவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக
உரிய நடவடிக்கைகள் எடுக்க அரசாங்கம் தயங்காது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஆசிரியர்கள் பற்றி இழிவாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி.பி. ரத்நாயக்க கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆசிரியர்கள் எஸ்எம்எஸ் அனுப்பக்கூட முடியாது என்று ஜனாதிபதி கூறியதாக குற்றம் சுமத்திய சி.வி. ரத்நாயக்க இது ஆசிரியர்களின் மதிப்பையும் மரியாதையையும் கேள்விக்குள்ளாக்கும் செயல் என்று கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு இரண்டாவது பெற்றோர்களாக விளங்குகின்றவர்கள். கல்வித்துறையில் அவர்களுக்கு உயர்ந்த மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இன்று தொழில்நுட்பத்துறையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இதுபோன்ற பின்னணியில் ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து ஏமாற்றம் அளிப்பதாகவும் அதுவே அவர்களின் திறனை குறை சொல்லும் நோக்கில் இருந்ததாகவும் சி.வி. ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். அரசின் உயர்ந்த பதவிகளில் இருக்கும் ஒருவர் இவ்வாறு பேசுவது ஆசிரியர்களை தரக்குறைவாக காண்பிக்கின்றது. இது ஒருபோதும் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் வளங்களை விற்பனை செய்ய மாட்டோம் என்று வாக்களித்த அரசாங்கமே தற்போது திருகோணமலை முத்துநகரில் விவசாயிகளின் நிலங்களை இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியுள்ளது. இதுபோன்று கப்பல்கள் பழுது பார்க்கும் டொக்யார்டையும் இந்திய நிறுவனத்திற்கு ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பதவியேற்ற பிறகு 6 நாடுகளுக்கு விஜயம் செய்தாலும் அவற்றின் பயன்கள் மற்றும் அதனுடனான ஒப்பந்தங்கள் குறித்து நாட்டிற்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் குறிப்பாக இந்தியாவுடன் இடம்பெற்ற ஒப்பந்தங்கள் மறைக்கப்படுவதாக சந்தேகம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். முத்துநகரில் விவசாய பூமி பெற்றவர்கள் இன்று வீதியில் போராடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் இந்தியாவுடன் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவ்வாறு செயற்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் செவனகல சீனி தொழிற்சாலை வீழ்ச்சி, உர விநியோகம் முறையாக நடைபெறாதது, உற்பத்தி வீழ்ச்சி ஆகியவை நாட்டின் பொருளாதார பாதிப்புகளை காட்டுவதாகவும் அரசாங்கம் உற்பத்தி அதிகரிக்காமல் வெளியே இருந்து அரிசி, சீனி போன்றவற்றை இறக்குமதி செய்து லாபம் பெற முனைவதாகவும் குற்றம் சாட்டினார். இன்று ஆகஸ்ட் முதல் இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலையில் பின்பக்க இருக்கைகளில் பயணிக்கும் அனைவரும் கட்டாயமாக இருக்கைப்பட்டி அணிய வேண்டிய புதிய விதி அமலுக்கு வந்துள்ளது. போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின் அடிப்படையில் இலகுரக வாகனங்களில் பின்பக்க ஆசனங்களில் அமர்ந்து பயணிக்கும் பயணிகளும் முன்னரை போல இனி தவறாமல் இருக்கைப்பட்டி அணிய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கட்டுப்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விதி தென் அதிவேக நெடுஞ்சாலை, கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த கட்டுப்பாட்டை மீறும் சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கும் அதிவேக நெடுஞ்சாலை அதிகாரிகளுக்கும் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது.